அடுத்தது சொல்றாங்க, எத்தினாவது 33 பாருங்க, பொய்யானை இடாமல் உன் அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அழகாய் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மூன்றையும் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, உரைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நியாயப்பிரமாணம், எதையும் மாத்தல. இது எல்லாத்தையும் எதுல மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அன்பு என்கிறதான வார்த்தைக்குள்ள இருக்கு. இவைகள் அனைத்தும் அன்பு என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிறபடியினால நீங்கள் கவனத்தோடு நியாயப்பிரமாணத்தை கையாள வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். ரைட். இப்போ ரெண்டாவது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க மறுபடியும் ரோமர்ல படிச்சீங்கன்னா மறுபடியும் மெருகேற்றுறாங்க. நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் மெருகேற்றுறாங்க. என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் என்னதுங்கிறது எனக்கு தெரியாமலே போயிருக்கும். பாவம் இல்லாமல் இல்லை, அன்றைக்கு பாவம் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் இது பாவம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்குன்னு நான் நியாயப்பிரமாணத்தை குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணம் தானே பாவம் என்று எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்போ நான் யாராக இருந்தேன்? பாவியாக இருந்தேன். இப்போ பாவியாக இருக்கிற என்ன விசுவாசம் என்னை டேக் ஓவர் பண்ணி என்ன செய்யுது அப்படின்னா, என்னை பாவம் என்கிற பாவி என்கிற நிலையை தாண்டி என்னை நீதிமான் என்கிறதான காரியங்களுக்குள்ள செயல்படுத்துகிறது இந்த நியாயப்பிரமாணம். பாவம் நியாயப்பிரமாணத்தினால நான் நீதிமானாக மாற முடியல. ஆனா பாவம் இன்னும் என்பதை எனக்கு விளக்கினது. ஆனா நியாயப்பிரமாணம் என்னை நீதிமானாக மாற்றவில்லை. விசுவாசமே என்னை நீதிமானாக மாற்றினது. அதுக்குன்னு நான் நியாயப்பிரமாணத்தை குற்றம் சாட்டி விட முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் தான் என்னை பாவி என்று உணர்த்தினது. எனவே மோசேயின் மூலமா நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். ஸோ இரண்டாவது கார்மேகம் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தது மூன்றாவது பாருங்க, என்னோட கூட திருப்பிக்கிங்க. அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து மீண்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மலையின் மேலே ஏறி கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு, ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், மூன்றாவது அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாத்திராகமம் 24ல் 15வது வசனம், 16, 17, 18 இந்த 4 வசனங்களை பார்க்கலாம். இந்த 4 வசனங்கள் கவனமா கவனிங்க. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் சாட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு காலங்களில ஒவ்வொரு விஷயங்களை நடக்கிறதை பற்றி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இங்க மூன்றாவது ஒரு மேகம் மூடுது. யார் அப்படின்னா, மோசேயை மூடுது. கவனிங்க, ஒன்று பாதுகாப்பு, இரண்டாவது நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, மூன்றாவது தேவன் அந்த மலையில மோசே கிட்ட என்ன சொன்னாங்க அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ மூன்றாவது மலையில வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட காணிக்க வாங்கணும். அந்த அதிகாரத்துல பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா கூடாரத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். கூடாரத்துக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கணும் ஒவ்வொன்றையும் அந்த 40 நாள் மேகம் 6 நாள் காத்திருக்கிறார். 7ஆவது நாள்ல தான் மகாராஜா இயேசு வர்றாங்க, வெளிப்படுத்தல் தர போறாங்க, கற்றுக் கொடுக்க போறாங்க, பேச போறாங்க. இப்படி நிறைய அந்த இதுல நடக்குது. அப்போ அந்த கூடாரத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமா சொல்றாங்க. 25ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம், 27ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம் வரைக்கும் 25லிருந்து
2 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா 32 வேறு டாபிக் வருது. இப்போது இந்த 25 31 வரைக்கும், இப்போ அந்த 31 வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 நாள் உசியாமல் மலையின் மேலே அமர்ந்திருந்து தேவன் என்ன சொல்கிறாங்க, தேவன் ஆசைப்படுறாங்க என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாதுகாப்பு கொடுத்தாங்க, 2வது நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாங்க, 3வது கூடாரத்தை பற்றி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூடாரத்துக்கு பெயர் வைக்கிறதே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோசே தான் பேரே வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, கூடாரத்துக்கு முன்னாடி ஆசரிப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரமாக மாற்றினது பிறகு ஒவ்வொன்றையும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்கிறதை சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாமே சீனாய் மலையில் சீனாயில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது. இப்போது கவனித்து பாருங்க, இந்த 31 முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படிலாம் அவங்க அதுக்குள்ளே செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஆசரிப்பு கூடாரம் நிறுவும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி அதுக்கு அருகாமையில் யார் இருக்கணும், அதுக்கு அப்புறமா எந்த கோத்திரத்தார் இருக்கணும், எந்த கொடிகள் இருக்கணும், எந்தெந்த மனிதர்கள் அதை சுற்றி இருக்க வேண்டும். ஆசரிப்பு மேகம் எழும்பி புறப்படும் பொழுது முன்பதாக யார் போக வேண்டும், அதுக்கு பின்பதாக யார் வர வேண்டும், உடன்படிக்கை பெட்டி, அதுக்கப்புறம் லேவியர்கள், அதுக்கப்புறம் எந்த கோத்திரத்தார் கொடி பிடித்து வர வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி பாளையத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்கிற விதங்களை கற்றுக் கொடுக்கிற தேவன். உண்மையாவேங்க இந்த உலகத்துல நம்மளை மாதிரி ஒரு பாக்கியவான்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், காசு பணம் எல்லாம் வச்சிருக்கிறவன் தான் பணக்காரன், அந்தஸ்து உள்ளவன் நினைக்கிறோம். இல்லைங்க, நம்ம தாங்க அற்புதமானவர்கள்ங்க. நம்மெல்லாம் ஏன் தெரியுங்களா, நம்மளை போஷிக்கிறது போல, நம்மளை காப்பாற்றுகிறது போல, நம்மளை வழி நடத்துறது போல இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. நம்ம அவ்வளோ பாக்கியம் உள்ள ஒரு மனிதர்கள்ங்க. எஸ். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் இப்போ இன்னொரு சீக்ரெட் இருக்கு பாருங்க. என்ன சீக்ரெட் தெரியுங்களா? இப்போ பாருங்க, ஒரு சீக்ரெட் பாருங்க, எப்படின்னு பாருங்க. அதே 33ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் பாருங்க, ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பாருங்க, மறுபடியும் மலைக்கு கூப்பிடுறாங்க, மலைக்கு மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் என்ன செய்கிறார் என்றால் மறுபடியும் போகிறார். போறின உடனே அங்கே மறுபடியும் என்ன நடக்குது பாருங்க, ஒரு சீக்ரெட் இருக்குது பாருங்க. என்ன நடக்குது பாருங்க, 13 பாருங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்றும் நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ரைட். இப்போ பாருங்க, இதில் ஒரு ரகசியத்தை பாருங்க. இப்போ அங்க 18வது வசனம், அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கிறான். ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 19வது வசனத்துல சொல்றாங்க, எவன் மேல சித்தமா இருப்பனும் எவன் மேல கிருபையா இருப்பனுங்கிறத பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க பாருங்க, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன்.
பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும் அப்படின்னு, ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனால் அதுக்கு மாறா நீங்கள் இங்கே பார்க்க முடியல, என் பின்பக்கத்தை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு ரகசியம் பாருங்க, எந்த மலையில் மோசேக்கு பின்பக்கத்தை காமித்தாரோ அதே மலையில தான் மறுரூபமான மலையில் மோசேக்கு முகமுகமாய் காட்சி கொடுத்தார். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனமும், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனமும், அதே மாதிரி லூக்கா 9:33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மறுரூபமான மலையில் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. முகமுகமாய் மோசே காமிக்கிறார், பார்க்கிறார். இங்கே பார்க்க முடியல, எவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் காட்டுகிறார் மோசேக்கு. ரொம்ப அற்புதமான தேவன்க, ரொம்ப அதிசயமான தேவன்க, முகமுகமாய் காண்பிக்கிறார். ஸோ ரொம்ப அற்புதமான தேவன். இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்த மேகம் என்ன நடக்குது பாருங்க. 40ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பாருங்க. எந்த மலையின் மேலே போனாங்களோ, பேசுனாங்களோ, பார்த்தாங்களோ, நடுங்கினாங்களோ, முகம் பார்க்க முடியாம போனிச்சோ, இப்போ அதே மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் வருகிறது. வேற லெவல் பாருங்க. 40ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அதே மோசே அந்த கண்மலையின் மேல போனாரு, பேசினாரு, எல்லாம் நடந்தது. ஆனா இப்போ அந்த மேக ஸ்தம்பம் மறுபடியும் ஆலயத்துக்குள்ள வருது, மோசேயால போக முடியல. சோ இயேசுவை பின்பற்றி போகிற ஒவ்வொருவரும் கவனமாக கவனிங்க. மேகம் அனுமதித்தது, நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்கு, ஆசரிப்பு கூடாரங்களை கொடுப்பதற்கு மேகம் அனுமதித்தது. தலைவனாக இருந்த மோசேவே அதுக்குள்ள போக முடியாத அளவுக்கு மகிமை நிரப்பிற்று. ஸோ தேவ பிள்ளைகளே, ஆலயத்தில் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை கவனமாக கவனித்து விட வேண்டிய விஷயங்களை விட்டு விடுங்கள். இப்போ இப்படி இருந்ததான ஆசரிப்பு கூடாரத்தில் இப்படி இருந்ததான ஒரு மேகமும் ஒரு அக்னி ஸ்தம்பமும் இப்போ அடுத்தது எப்படி மாறுதுன்னு பாருங்க. வாங்க என்னோடு கூட 1 ராஜாக்கள். இப்போ சாலமோன் மூலியமாக தேவாலயத்தை என்ன செய்கிறார், கட்ட ஆரம்பிக்கிறார். கட்டப்பட்டதான அந்த ஆலயம், அதாவது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் அதிகாரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான 10லிருந்து பாருங்க. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்றது. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 11வது வசனத்தில். இப்போ ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அந்த மேகம் மகிமை ஆலயத்துக்குள்ள வந்தது. இப்போ ஆலயத்துக்குள்ள இருக்கிறதான மகிமையின் மேகம் அந்த ஆலயத்தை விட்டு எப்படி கடந்து போகுதுன்னு பாருங்க. ஆலயத்துக்குள்ள அருவருப்புகளை கொண்டு வச்சுட்டாங்க. எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா 2 நாளாகமத்தின் புத்தகத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ ஆலயத்தினை நிரப்பினதான அந்த மகிமையின் மேகம் ஆலயத்தை விட்டு எப்படி கடந்து போகிறது என்பதை பாருங்க. 2 நாளாகமம் 36வது அதிகாரம் அதில் 10வது வசனத்தை பாருங்க. மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமூட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவும் யூதாவின் மேல் எருசலேமின் மேல் ராஜாவாக்கினான் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ அடுத்தது 19வது வசனத்தை பாருங்க. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியில் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். கவனிங்க, மோசேயா அந்த மகிமையின் மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பும் பொழுது
அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசேவால பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த அந்த மோசே அதே விதமாக தேவாலயத்தை கட்டும் பொழுது தேவாலயத்துக்குள்ள இருந்ததான பனிமுட்டுகள் எல்லாவற்றையிலுமே ஊழியம் செய்ய போவதற்கு ஆசாரியர்களால் முடியாமல் போனது. அவ்வளவும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மீது நிரப்பப்பட்டிருந்தது. இப்போ நாட்கள் கடந்த உடனே எந்த மகிமையால நிரப்பப்பட்ட ஆலயம் காணப்பட்டதோ அந்த ஆலயம் தீக்கொளுத்தும்படி தேவன் செயல்பட்டிருக்கிறார். வேதனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆசாரியர்களால ஆலயத்துக்குள்ள பணிவிடை வேலை செய்யறதுக்கு உள்ள போக முடியல, ஆசரிப்பு கூடாரத்திலையும் போக முடியல. அப்படி ஒரு மகிமை கடந்து போயிடுச்சு. ஆலயம் தீ கொளுத்தப்பட்டது, எரியப்பட்டது. இவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுங்களா? இவனுங்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள். யாரு தெரியுங்களா? நம்ம ஆட்கள். ஆலயத்துக்குள்ளேயே என்னென்ன அருவருப்புகள் நிறைய கவனிங்க. ஆலயத்தில் நல்லா பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி உள்ளே வந்தாங்க அப்படியே எல்லாம் கண்ணை கவர்ற மாதிரியே இருக்கலாம். அது பெருசு இல்லை. தேவ மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதா என்பதை குறித்து நீங்கள் கவனமாக கவனித்து பார்க்கணும். ஆலயம் டெக்கரேஷன் அல்ல, ஆலயம் இப்படி இருக்கணுங்கிறது அல்ல. தேவன் அதில் இருக்கிறாரா, மகிமை இருக்கிறதா, மேகஸ்தம்பம் இருக்குதா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பார்த்தா சர்ச்சு சூப்பராக இருக்கா, சேர் போட்டிருக்கா, ஏசி இருக்கா, ஃபேன் இருக்கா, இப்படி தான் நிறையா கெட்டு போகிறோம். இப்போ அடுத்தது பாருங்க, நெகேமியா 32:32 33, 34, 35 இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப அருவருப்புகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யூதர்கள் அருவருப்புகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவாலயத்துக்குள்ளே ஊறுகிற பிராணி செவுத்தில் வச்சுட்டானுங்க, எல்லாத்திலையும் நோண்டு வச்சுட்டானுங்க. இடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எசேக்கியேல்ல நீங்கள் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே அருவருப்புகளை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இப்படியெல்லாம் அருவருக்கக்கூடிய ஒரு மகிமையான ஆலயம் இடிக்கப்பட்டு போணுச்சு. அதனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் தேவாலயத்தில் வந்து இருக்கும் பொழுது தான் புறா விற்கிறவர்களே, காசு விற்கிறவர்களெல்லாம் அடித்து விரட்டினாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறதே, நீங்கள் அதை கல்லர் குகையாக மாற்றினீர்களே என்று சொல்லுகிறார். மீண்டும் தேவாலயத்தை இன்று வரைக்கும் எடுப்பித்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ கொரிந்தியருக்கு வரும்பொழுது, நிருபங்களில் வரும்பொழுது கொரிந்தியருக்கு சொல்றாரு. கொரிந்தியரின் புத்தகம் என்னோட கூட சேர்ந்து திருப்பிக்குங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற 16வது வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று நம்ம சொல்லியிருக்கிறாரு. இப்போ நமக்குள்ள தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நமக்குள்ள வருகிறதா? வந்துச்சு அப்படின்னா நாம எப்படி நடப்போம்? இப்போ தேவ மகிமை தேவ பிரசன்னம் எனக்குள்ள வருது, நாம ஆலயம் நமக்குள்ள வருது அப்படின்னா பாதுகாக்கப்பட வேண்டியது நாம. 2 நியாயப்பிரமாணத்தை எனக்குள்ள இருந்து வெளிப்படுத்தணும். 3 நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, நான் ஆலயமாக இருக்கிற இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வந்து உலாவணும். பலியின் முறைமைகளை, ஆசரிப்பின் முறைமைகளை செலுத்த வேண்டும். மகிமை என்னை நிரப்பும் பொழுது மற்ற மனிதர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆச்சே, இவர்கள் தேவனோடு கூட இருக்கிறவங்களாச்சே, இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா என்று வெளிப்படுத்த வேண்டுமே. இன்னைக்கு வெளிப்படுத்த வேண்டியதான நாம வெளிப்படுத்தாத படிக்க இருக்கிறோம். இப்போ வெளிப்படுத்தலின் விசேஷம் நீங்கள் 21:11-21 படிச்சீங்க அப்படின்னா, அவர் ஆலயமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நாம ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நம்ம 2 பேருக்கும் உள்ள இருக்கிற மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்குள்ள உலாவி நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, நாம் தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள மகிமையின் மேகம் இருக்குதா? பிரசன்னம் இருக்கா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறோமே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறோமே, ஆடம்பரத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, ஆடம்பரமான காரியங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோமே, மகிமை மேகம் எனக்குள்ள இருக்கா? அந்த மகிமையின் மேகம் எனக்குள்ள வந்திருக்கா? நமக்குள்ள வந்திருக்கா? நமக்குள்ள இருந்து மகிமையின் மேகம் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதா? திட்டங்களை வெளிப்படுத்துகிறதா? நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறதா
என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் தேவ ஜனங்களே. எனவே இந்த நல்ல வேளையில ஒரு நல்ல வெளிப்பாடோடு கூட கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நிறைய ரகசியங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிறாரா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு சத்தியத்தின் சத்தம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்தியுங்கள். இன்றைக்கு மகிமையின் மேகம் என்னையும், என் குடும்பத்தையும், என் பிசினஸையும், என் வேலையையும், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் காத்து நடக்கிறதா? அந்த மேகத்தோடு கூட இருக்கிறோமா? மேகத்தை விட்டு விலகி அருவருக்கக்கூடிய சகல அருவருப்புகளும் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கா என்பதை சிந்தித்து பார்த்து விட வேண்டிய விஷயங்களை விட்டு வாழ வேண்டிய, பெற வேண்டிய மகிமையின் மேகத்தை பெற்று நீங்களும் உங்க குடும்பமும் உங்க வேலைகளும் உங்க படிப்பும் சந்தோஷமாக நீங்க வாழ வேண்டும். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதத்தை தேடி நீங்க போக தேவையில்லை. ஆசீர்வாதம் தேடியே உங்களை வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மகிமையின் மேகம் எங்களோடு கூட வெளிப்பட்டதுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி செயல்படுத்தி நீங்க வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, விட வேண்டிய விஷயங்களை விட்டு மகிமையின் மேகத்தோடு கூட இணைந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இந்த சத்தியம் கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி வழி நடத்துங்கப்பா. நீங்க நடத்துகிறதுக்காக மகாராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்தமும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் சத்தம் ஊழியத்திற்கு தொடர்ந்து ஜெபிங்க. சில தடைகள் வருகிறது, தடைகள் வராதபடிக்கு தொடர்ந்து இயங்க. சத்தியத்தின் சத்தம் ஊழியத்திற்காக ஜெபிங்க, தாங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து நிறைய ரகசியங்கள், சத்தியங்களை வெளிப்படுத்த இந்த காணொளியின் மூலியமாக வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.